இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் காலை வேளையிலே தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். தேவன் நம்மோடு போஷிக்கிறவராக, காக்கிறவராக, தேற்றுகிறவராக, அரவணைக்கிறவராக, தாயாக, தகப்பனாக, எல்லாம் மாணவராக, விவரிக்க முடியாதவராக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு பரிசுத்த வேதத்திலே பரிசுத்தவான்கள் ஒரு பெயரை கொடுக்குறாங்க. என்னன்னா, தேவன் தமக்கு தாமே போதுமானவர், நமக்கு போதுமானதற்கு அதிகமானவர். அல்லேலூயா. தேவன் தமக்கு தாமே போதுமானவர், நமக்கு போதுமானதற்கு அதிகமானவர், நிறைவானவர், குறையே இல்லாதவர். நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். வார்த்தையை கேளுங்க, வாழ்ந்திருப்பீங்க. ஏன்னா தேவன் தான் சகலமும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான், நானே வாசலாய் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறேன், நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன், சகலமும் நானே, சர்வமும் நானே அப்படிங்கிறார். என்னை அல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவனும் வரான். நானே கொல்லுகிறேன், நானே உயிர்ப்பிக்கிறேன், நானே காயப்படுத்துகிறேன், நானே சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகத்தை ஒரு வல்லமை ஆண்டு கொண்டிருக்கிறது, மோசமான வல்லமை, பிசாசின் வல்லமை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வல்லமை முறியடித்து ஜெயிக்கும்படி நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஆபிரகாமை காட்டிலும் பெரியவர், யாக்கோபை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், யோனாவை காட்டிலும் பெரியவர், தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். வசனம் உங்களோடு வெளிப்படுகிறது. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவித்தார். நேற்று தப்புவித்த தேவன் இன்றைக்கு தப்புவிக்கிறார், நாளைக்கு தப்புவிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ மரணத்திலிருந்து தூக்கிவிடப்பட்டீங்க. உங்களுக்கு எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம். சிறு குழந்தையிலிருந்து பெரியவராக எத்தனை விபத்துகள், எத்தனை நாச மோசங்கள், கொரோனாக்கள், விபத்துகள், அத்தனையிலும் உங்களை உயிரோடு மீட்டவர் இனிமேலும் உயிரோடு மீட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இம்மானுவேலராக நம்மளோடு இருக்கிறார். யெகோவா ஷம்மாவாக உடனிருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். தேவனை பற்றிய ஒரு அறிவோடு, பிதாவை பற்றிய ஒரு புரிதலோடு, பரிசுத்தாவியான ஒரு வல்லமையின் வழிநடத்துதலோடு சமூகத்தில் உட்காரும் போது தேவன் உங்கள்கிட்ட மாத்திரம் தான் பேசுவார்.